போலி இவ்வளோ சாஃப்டான போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த போலி செய்யறதுக்கு இந்த பவுலில் ஒரு பவுல் வந்து நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேங்க. இப்போ தான் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 20 to 30 நிமிஷம் நமக்கு ஊறணுங்க. இது ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறிக்கிச்சு. இதை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ நம்ம பருப்பை கழுவிட்டு போட்டிருக்கிறேன். இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி, அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா நமக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த அளவு மட்டும் ஊற்றுங்க. நம்ம இனிப்பு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். இதுக்கு மேலே தண்ணி வேண்டாங்க, மூழ்கிற அளவுக்கு மட்டும். பார்த்தீங்களா, இல்லை அப்படி இந்த கை இப்படி 4 விரல் வச்சோம்னா நனையணும் அந்த அளவு இருந்தால் போதுங்க. இப்போ இங்கே இது பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சிக்கலாங்கன்னா, பாகு இல்லை, வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கப்பில் தான் 1 கப் கடலைப்பருப்பு போட்டேன். இதே கப்புலேயே 1.5 கப்பு வெல்லம் போட்டுருக்குறேங்க. நல்லா பொடிச்சிட்டு வெல்லம் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த கப்பில் 1/4 கப்பு அளவு மட்டும் தண்ணி எடுத்துக்கங்க, போதும், அதிகமாக வேண்டாம். தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை போட்டு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வெல்லம் வந்து நம்ம ஹை லெவலில் வைக்க வேண்டாங்க. வெல்லம் கரைக்கிறதுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை. ஏன்னா ஹை லெவலில் வச்சோம்னா நமக்கு வந்து ரொம்ப அப்படியே பாகு வந்து இந்த கரைசல் வெல்லம் கரைஞ்சி வரும்போது அப்படியே கெட்டியாக வருங்க. நீங்கள் மீடியமாக வச்சிங்கன்னா தான் அப்படியே மெதுவாக கரைஞ்சி வரும் பாகு. நம்ம அப்படியே மெதுவாக கரைஞ்சி வரட்டும். நம்ம மீடியம் சைஸில் வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா கரையிட்டுங்க. இப்போது வெல்லம் வந்து இந்த அளவுக்கு கரைஞ்சா போதுங்க. பாகு பதம் அதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வடிச்சிடலாம். ஏன்னா வெல்லத்தில் வந்து கல் மண் தூசு இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக வடிச்சிடலாம். பார்த்தீங்களா எப்படி தூசெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம மேல் மாவுக்கு நமக்கு மைதா வந்து பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நான் அதாவது போலி மேல் மாவுக்கு வந்து இந்த கப்பில் தான் நான் வந்து 2 கப்பு போட்டேங்க. அதாவது இந்த கப்பில் தான் கடலைப்பருப்பும் போட்டேன். இந்த கப்பில் 1 கப்பு கடலைப்பருப்பு போட்டேன். இப்போ 2 கப்பு மைதா மாவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே 1 கப்பு போட்டேன், இப்போ இன்னொரு கப்பு போட்டுட்டேன். அதாவது 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 2 கப்பு மைதா மாவு. நீங்கள் எதில் வேணாலும் அளந்துக்கலாம், டம்ளர், பவுல், குண்டா, எதில் அளக்குறீங்களோ 1 மடங்கு கடலைப்பருப்புக்கு 2 மடங்கு மைதா. இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாம் நம்ம ஒன்று சேர ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கலக்கிக்கலாங்க. நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நம்ம வந்து நார்மல் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. அதாவது நம்ம இது எப்படின்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக, அவ்வளோதான். நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா டைட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக. கொஞ்சம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க நான். நீங்கள் உங்கள் வீட்டு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா வாசம் வராத எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்படி பிசைங்க. இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊறட்டுங்க. நல்லா ஒரு தட்டை போட்டு ஒரு 1.5 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மைதா மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம பூர்ணம் வந்து ரெடி பண்ணிடலாங்க. நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, அது விசில் அடங்கிடுச்சு. நம்ம அதை இப்போ எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி மலர்ந்து வந்துருச்சுன்னு. இப்போ இதை வந்து ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்குங்க.
இது நல்லா வெந்துருச்சு. அதனால் உங்களுக்கு சும்மா லைட்டாக அப்படி பண்ணினீங்கன்னாவே அது நல்லா மசிஞ்சிரும். போதும். அங்கங்கே வந்து சின்ன சின்ன பருப்பு ஒரு ஒரு சில பருப்பு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெள்ளை கரைசல் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது அப்புறம் இந்த பருப்பை போட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு வெல்லம் போட்டு பருப்போடு போட்டோன்னே பருப்பு 1-2 அப்படியே மையாமல் இருக்குங்க. இப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து நல்லா கொஞ்சம் திக்காரோல் நல்லா கிளறிக்கலாங்க. ஏன்னா இது கூட நம்ம ஏலக்காய் போடுவோம், தேங்காய் போடுவோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் திக்காய் வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். ரொம்ப ஹை லெவலில் வச்சு நீங்கள் கலக்க வேண்டாம். ஓரளவுக்கு மீடியமாக வச்சு நம்ம நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் இது கூட தேங்காய் துருவிக்கலாங்க. தேங்காய் துருவலாக நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவி இருக்கிறேன் நான். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்ந்து இப்போ நம்ம நல்லா கிளறலாங்க. ஒரு 5 நிமிஷம் கிளறினோம்னா ஓரளவுக்கு திக்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் போதுங்க. ரொம்ப கெட்டியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். நம்ம ஆறுனதுக்கப்புறம் நமக்கு ஓரளவுக்கு நல்லா இலகி வந்துடுங்க. இந்த பதமே போதும். இந்த அளவு கெட்டியானா போதும், நம்ம நிறுத்திக்கலாம். இந்த அளவு கெட்டி ஆகிறதுக்கு ஒரு 5 to 7 நிமிஷத்தில் இந்த மாதிரி கெட்டியாயிருங்க. பாருங்கள், நல்லா ஆறணுன்னு அந்த மாதிரி கெட்டியாயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாங்க. வீட்டு காட்டுறேங்க உங்கள்கிட்ட. நம்ம எந்த சைஸு உருண்டை வேணுமோ அந்த சைஸில் நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மைதா வந்து நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சுங்க. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இலையில எண்ணெய் தடவிக்கிங்க. இந்த பக்கம் நான் தோசைகளில் போட்டிருக்கிறேன். நம்ம இப்படி கையாலேயே நம்ம தட்டி விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம வந்து லேசாக தட்டிட்டு அதுக்கப்புறம் உருண்டையை வச்சுட்டு அப்புறம் இதை நம்ம எடுத்து இதை ஃபஸ்ட்டு இதை கவர் பண்ணிடலாங்க. கவர் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து அப்படி கிள்ளி எடுத்துடலாம். இப்போ நம்ம நல்லா இங்கே தட்டிட்டு இதை அப்படி திருப்பி தட்டிக்கலாங்க. திருப்பி நமக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த இலையோடு எடுத்து இப்படி போட்டுக்கலாங்க. அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். உங்களுக்கு இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சீட்டு பட்டர் சீட்டு இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. இல்லை நம்ம பால் பாக்கெட் வச்சுப்போம் இல்லைங்களா, அதை கட் பண்ணி போட்டுக்கங்க. இங்கே நீங்கள் தோசைட்டியில் போடும்போது தோசைக்கல்லில் போடும்போது பார்த்து போடுங்க. அப்படியே வச்சு இந்த இலையினால நம்ம அப்படியே வச்சு திருப்பிட்டோம். அந்த கவரில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அழுங்காமல் எடுத்து கையில் எடுத்து கூட அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் பேட்ச் இந்த மாதிரி வந்தோடனே நமக்கு வந்து எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வேக தேவையில்லை. மேல் மாவு மட்டும் வெந்தால் போதும். உள்ளே வந்து ஆல்ரெடி நம்ம பூர்ணம்ல வேக வச்சு நம்ம கிளறி இருக்கிறோம். அதனால் ஒரு ஒப்பட்டுன்னு சொல்லலாம், போலின்னு சொல்லலாம். நம்ம வந்து இதை வந்து ஒரு 30 செகண்ட் 2 பக்கமும் திருப்பி போட்டிங்கன்னா ஒரு 30 செகண்ட் எடுத்தால் போதுங்க. இந்த மாதிரி வந்தாவே எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு தட்டிக்கலாங்க. ஒரு 30 செகண்டு தாங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடுங்க. இப்போ நான் திருப்பி போட்டேன் பார்த்தீங்களா, போதும். இப்போ அடுத்தது போட்டுக்கலாம். நம்ம போலி செய்கிறது வந்து சில பேர் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஈஸிங்க. நம்ம மாவு கரெக்டான ரேஷியோவில் பிசைஞ்சுக்கணும். அதே நேரத்தில் நம்ம கடலைப்பருப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஊற வச்சுட்டு விசில் விட்டு பாகு காய்ச்சறதும் மெதுவான தீயில பாகு காய்ச்சினா அது ரொம்ப ஈஸியாக நல்லா வருங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை வந்து நல்லா கெட்டியாகிடும், உங்களுக்கு தட்டும்போது சரியாக வராது. போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க, பருப்பு போலி.
பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள்.